ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வைரலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதத்தில் ஒரு சூப்பரான மெகா ஹிட்டான நாள் வரப்போகுது. 14ஆம் தேதி தான் அந்த மெகா ஹிட்டான நாள். அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதம் வைகாசியுடைய கடைசி 31ஆம் நாள். கிழமை அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஆக்சுவலி இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் அமாவாசையானது வருது. அமாவாசை வருவது எப்பயுமே ஸ்பெஷல் தான். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த அமாவாசை இந்த வைகாசி மாதத்தில் 2வது முறையாக வரக்கூடிய அமாவாசை. எப்பயுமே ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை தான் வரும். இந்த டைம் தான் வைகாசி மாதத்தில் பிறந்த அன்னைக்கும் வந்துச்சு, லாஸ்டாகவும் வருது. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை தான். இந்த அமாவாசையில் ஸ்பெஷலாக கிரகங்கள் அமையிறது, அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக கிரகங்கள் சேர்றது, இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மேசம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும், நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வைகாசியில் 2வதாக கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையுடைய சிறப்புகளை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கு இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஜூன் மாத இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகப்பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக அடிமேல் அடி வாங்குற மாதிரி வரப்போகுது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஜூன் மாதம் கரெக்டாக அந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு கிரகப்பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி வலுவாக நடக்குது. இது கஷ்டகாலம் ஏற்படுற மாதிரி உருவாக போகுது. இதிலிருந்து தப்பிக்கணும்னா உங்கள் ராசிக்கு என்ன நடக்கோ, எளிய பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நடப்பு ஜூன் மாதத்தில் கரெக்டாக 2026 இந்த ஜூனில் 14ஆம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு இடப்பயிற்சி மற்றும் கூட்டணி ஏற்படுத்துது. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு ராசிக்கும் யோக பலன்களும், சில ராசிக்கு சவாலான சூழ்நிலைகளும் உருவாகுது. ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு இந்த நாளில் கிரகங்களின் சஞ்சாரம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க செய்யும் அப்படிங்கிறத சொல்ல போகிற. மன உளைச்சலையும் காரிய தடைகளையும் பெறுவீங்களா, இல்லை தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படுமா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிற. ஸோ என்னென்ன நடக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு முதல்ல கிரகநிலை இந்த அமாவாசையில் எப்படி அந்த கடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த அமாவாசையில் அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் பலன்களே உங்களுக்கு குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிறர் குற்றங்களை எளிதில் மன்னிக்கக்கூடிய குணமுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக வரக்கூடிய அமாவாசையில் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்தீங்கன்னா முடிக்க முடியும். பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். முக்கியமான பணிகள் துரிதமாக நடக்கும். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. அதோடு உடல் ஆரோக்கியம் இந்த வைகாசி அமாவாசையில் உங்களுக்கு அடையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவாகவே உங்களுக்கு நாட்கள் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க.
எதிர்பார்த்த ஆர்டர்கள் இந்த அமாவாசையில் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக அமாவாசையில் செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவது ஈஸியாக இருக்கும். அப்புறம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும். அவர்கள் நலனுக்காக பாடுபடுவது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூட இந்த அமாவாசையில் உண்டாகும். சகோதரர்கள் நலனில் அக்கறை வந்து காட்டணும். மனதில் துணிச்சல்ங்கிறது ஏற்படும். கடன்கள்லாம் கட்டுக்குள் இருக்கும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கிறது, மனதில் துணிச்சல் ஏற்படுறது, இது எல்லாமே இந்த அமாவாசையில் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு கூட முக்கியமான வேலைகளில் தாமதம் இந்த அமாவாசையில் உண்டாகும். வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. அப்புறம் அரசியல்வாதிகள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதற்கு பதிலாக யோசித்து செயல்பட்டால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம். உங்கள் கட்சி பிரச்சனைகள் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்காமல் பார்த்து கொள்வது இந்த அமாவாசையிலிருந்து அவசியம். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சில காரியங்களை செய்து முடிப்பது இருக்குது. அதுவும் பணம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பணம் வரும்போது அந்த பணத்தை தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் பணத்தை சேமிப்பை பாருங்கள். இதுவும் இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உதவிகள் எதுவுமே கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா உதவிகளும் இந்த அமாவாசையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது தடுக்க முடியாது. எதிர்பார்த்த உதவி, எதிர்பார்க்காத உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் அஸ்வினியில் பிறந்த உங்கள் மேச ராசிக்கு இந்த அமாவாசையில் மற்றவர்கள் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா அதில் வீண் அலைச்சல் உண்டாகும். ஸோ அஸ்வினியில் பிறந்தவங்க இதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். அதனால் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும்போது திறமைகளை வெளிப்படுத்தி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி முன்னேறுங்க. அப்புறம் கார்த்திகை 1 பிறந்த மேச ராசிக்கு இந்த அமாவாசையில் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திங்கன்னா நல்லது. அதோடு எதிரிகள் இன்னல்கள் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகும். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் மேச ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பலன்களெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ தான் மெயின் விஷயத்துக்கே உங்களுக்கு வரப்போகிற அதுதான் வைகாசி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சக்தி வாய்ந்த 2வது வைகாசி அமாவாசை வருது. மேலும் ஜோதிட ரீதியாக இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுது. அப்படியாக இந்த அமாவாசை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரப்போகுது. அதில் உங்கள் ராசிக்கு வைகாசி அமாவாசையில் எப்படி பலன்கள் இருக்கோ அதோடு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்வதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு ஞாபகம் வச்சு இந்த அமாவாசையில் பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு மேச ராசிக்காரங்க சனி பகவான் இருக்கிறாருல அவருக்கு எள் தீபம் போட்டு கரெக்டாக எள்ளில் சாதம் செய்து அதை ஒரு 10 பேருக்காவது தானம் இந்த நாளில் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு பிரம்மாண்ட விஷயத்தை மேச ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நிறைய மாற்றம் ஏற்படும். ஏன் இதை நீங்கள் இந்த அமாவாசையில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கிறாங்க. அதனால் சற்று பொறுமையாக எல்லா விஷயங்களையும் கையாள்வது அவசியம். முடிந்தவரை கோபத்தை தவிர்க்கணும், பிரச்சனையிலிருந்து விடுபடணும். அதுக்காக தான் சனிக்கு உகந்த இந்த எள் பரிகாரத்தை இந்த நாளில் செய்யணுங்கிறத சொல்கிறேன். சனிக்கிழமை மட்டும்தானே எள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் சனிக்கிழமை விட இந்த மாதிரி அமாவாசை நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த அமாவாசையில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இது மெயின் பரிகாரம். இந்த பரிகாரம் உங்களுக்கு கிரகங்களால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இதை செய்து பயன்பெறுங்க. இதுதாங்க நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்.
அதனால் நான் முழுசாக உங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும், இதை முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும், இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.